ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 15/6/2024. இனிமையான குழந்தைகளே, மாயாவை வென்றவர் ஆகணும் அப்படின்னா அலட்சியத்தை கைவிடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஏன்னா அலட்சியமும் ஒரு விகாரம். இப்போ அவ்யக்த முரளி வரலட்சுமி சிஸ்டரோட போகும்போது இதை தான் பாபா மெயினாக சொல்லியிருக்கிறார். அலட்சியம் இருக்குது, அதுலேயும் தன்னை யார் ரொம்ப ஞானத்தில் புத்திசாலின்னு நினச்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு அலட்சியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ மாயை வெல்ல முடியாது, தோத்துடுவீங்க. ஒருத்தருக்கு துக்கத்தை கொடுப்பதும் துக்கத்தை எடுப்பதும் ரெண்டுமே பெரிய தவறு. அந்த தவறை குழந்தைங்க ஒருபொழுதும் பண்ணாதீங்கன்றார். ஏன்னா நம்ம சுகமுடையவரை ஆக்கிறதுக்கு தான் பாபா இந்த வழியை கற்றுக் கொடுக்குறார். அப்படின்னா நாம் துக்கத்தை கொடுக்கலாமா? அதை விட துக்கத்தை எடுக்கலாமா? எடுக்கிறது கூட தப்புன்றார். ஏன்னா ஒரு ஒரு ராஜாவுடைய மனைவி அழுதுட்டு இருந்தால் அது ராஜாவுக்கு இல்லை, அசிங்கம். அப்படி இருக்கும்போது பரமாத்மாவுடைய மனைவி துக்கப்பட்டுட்டு இருந்தால் அது பரமாத்மாவுக்கு அசிங்கம். அதனால தான் துக்கத்தை எடுக்கவும் கூடாது. ரகசியம் சொல்லிட்டார். அவங்கவுங்க நடிப்பை அவங்கவுங்க நடிக்கிறாங்க, நீ ஏன் டென்ஷன் ஆகுறன்றார். கேள்வி: குழந்தைங்க மேலே பாபாவுக்கு ஒரு ஆசை இருக்குது. அது என்ன ஆசை தெரியுமா? அவரை மாதிரியே ஒவ்வொரு குழந்தையும் தூய்மை ஆகணும் சதா காலத்துக்கு அப்படின்னு பாபா ஆசைப்படுறார். பாபா எப்போவுமே அழகானவராக இருக்கிறார். குழந்தைகளாகிய நம்ம கூட அவரை மாதிரியே அழகாக்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். நாம் அசிங்கமாக இருக்கிறோம் இல்லையா, அசிங்கத்திலிருந்து அழகாக்க ஷாம்லேருந்து சுந்தராக்கிறதுக்கு வந்திருக்கிறார். நம்ம ஷாமாக, அதாவது அசிங்கமாக ஆக்கிறது மாயா, அழகாக ஆக்கிறது பாபா. லக்ஷ்மி நாராயணன் பாருங்கள் எவ்வளோ அழகானவர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அழுக்கான மனிதர்களாக இருக்கிற காரணத்தினால தான் அந்த அழகான லக்ஷ்மி நாராயணனுடைய சிலைக்கு முன்னாடி போய் அவங்களுடைய மகிமையை பாடுறாங்க. ஏன்னா தங்களை கீழானவர்கள்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நாம் அழகாகிறதுக்கான ஸ்ரீமத் பாபா கிட்டேருந்து கிடச்சிருக்குது. அது என்னது? என் ஒருவனின் நினைவில் இருங்கள். அதற்கான முயற்சி எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அழகாகவும் சதோப்பிரதானமாகவும் ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. பாபா என்ன பண்ணுறாரு, குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? ஸோ பாபாவுக்கு தெரியும், குழந்தைங்களுக்கும் தெரியும் என்னென்ன ஆத்மாக்கள் தம பிரதானமாக ஆயிட்டாங்க இந்த கலியுகத்தில்ன்ட்டு. அதனால் இப்போ நாம் தங்க யுகத்தை சார்ந்த சதோபிரதான ஆத்மாக்களாக மாறணும் அப்படின்னு ரெண்டு பேருக்குமே இப்போ தெரியும். ஆத்மாக்களை பார்க்குறார். ஆத்மா தான் நினைக்குது, நான் ஒரு ஆத்மா, அசிங்கமாகிட்டேன். ஆத்மா அசிங்கமானதுனால இப்போ உடம்பும் அசிங்கமாயிடுச்சு. அதனால தான் மனிதர்கள் லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இதனால தான் அவங்க லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? தூய்மையான ஒருத்தரை பார்க்க தூய்மையற்றவர்கள் தானே போவாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடமே அழகாக இருந்தால் அழகில்லாத இடத்த பார்க்க போவீங்க. அதை விட அழகான இடம் இருந்தால் தான் போவீங்க. ஆனால் இதை பற்றிய ஞானம் உங்களுக்கு கிடையாது. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சிலைகளை பார்க்கும் பொழுதே அனைத்து குணங்களும் நிரம்பியவர்களாகவும் அழகாகவும் நமக்கு தெரியுது. அது இல்லாமல் நல்ல அலங்காரம் பண்ணியிருப்பாங்க.
நகை, மலர்கள் இதெல்லாம் போட்டு. அதே நேரத்தில் நீங்கள் அசிங்கமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியுது, நமக்குள்ளே இந்த விகார பூதங்கள் இருக்குதுன்னு. இதுக்கு முன்னாடி இந்த ஞானம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் எப்போ லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ நமக்கு இதே மாதிரி தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாகத்தான் இருந்தோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அது நம்முடைய கோயில் தான் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ நாம் அசிங்கமாக அழுக்காக ஆகிட்டோம். லக்ஷ்மி நாராயணன் முன்னாடி போய் நாங்கள் அழுக்கான விகார பாவிகளாக இருக்கிறோம் அப்படின்னு பாடுறோம். ஒரு புதுமண தம்பதிகள் திருமணம் ஆன உடனே லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ முதல்ல மணமகனும் மணமகளும் தூய்மையாக தான் இருக்கிறாங்க, பிறகு தான் விகாரி ஆகிறாங்க. அப்போ தூய்மையான தேவதைகளின் சிலைக்கு முன்னாடி போய் நாங்கள் பாவிகள், அழுக்கானவர்கள், விகாரிகள், அருவருப்பானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படி அவங்க சொல்கிறது கிடையாது. மனிதர்கள் விகாரத்தில் விழுந்த பிறகு தான் கோயிலுக்கு போய் தேவதைகளுடைய மகிமையை பாடுறாங்க. இன்னைக்கு மனிதர்கள் கோயில்லையே திருமணம் நடத்துகிறாங்க. லக்ஷ்மி நாராயணன் கோயில்லையும் சரி, சிவனுடைய கோயில்லையும் சரி. தூய்மையை இழக்கிறதுக்காக கங்கணம் கட்டிக்கிறாங்க, தாலி கட்டுறாங்க. ஆனால் நீங்கள் தூய்மையாக இருப்போம், அழகாக ஆவோன்றதுக்காக கங்கணம், ராக்கி கட்டிக்கிறோம். ஸோ அப்படி தூய்மையாக ஆகிறதுக்காகத்தான் சிவபாபாவை நினைவு செஞ்சு நாம் அழகாகிறோம். நம்மை அழகாக்குபவர் சிவபாபா தான். சிவபாபா இந்த பிரம்மாவின் ரதத்தில் புருவ மத்தியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் எப்பவுமே தூய்மையாக இருக்கிறார். அவருக்கு ஒரு ஆசை, ஒரே ஆசைன்னு கூட சொல்லலாம். அது என்னது? அவரை மாதிரி குழந்தைகள் எல்லோரும் தூய்மையாகவும் அழகாகவும் ஆகணுன்றது தான் அவருடைய ஆசை. அதனால தான் மகா மந்திரத்தை கொடுக்கிறார். நிரந்தரமாக என் ஒருவனை மட்டும் நினைவு செய்து தூய்மை ஆகுங்கள் அப்படின்னு. ஆத்மாக்கள் அப்பாவைத்தான் நினைவு செய்யணும். எந்த அப்பாவை? தூய்மையான அப்பாவை. குழந்தைங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அப்பாவை பார்க்கும்போதெல்லாம் குழந்தைங்க மனசில் என்ன வருது? நாமும் அப்பாவை மாதிரி தூய்மை ஆகணும், தூய்மையாகி லக்ஷ்மி நாராயணன் ஆகணும் அப்படின்னு தோணுது. அது தோணணும். இல்லைன்னா எதுக்கு பார்க்குறேன்னே தெரியாமல் பக்தியில் தரிசனம் பார்க்குற மாதிரி ஆயிடும். நான் ஒரு பரிசுத்தமானவரை பார்க்குறேன், அவரை மாதிரியே பரிசுத்தமாக நான் மாறிட்டு இருக்கிறேன், லக்ஷ்மி நாராயணனாக ஆக போகிறேன் அப்படிங்கிற ஞாபகம் வரணும். ரொம்ப எச்சரிக்கையோடு இந்த லட்சியத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது. பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், இந்த லட்சியத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்ம பாபாட்ட வந்திருக்கிறோம் மதுபனுக்கு. பிறகு நாம் போய் வீட்டுக்கு போய் வழக்கமாக பண்ணுற பிஸ்னஸ் அதிலே மூழ்கிடக்கூடாது. அதுக்காக நம்ம பாபா கிட்ட வரல. திருப்பதிக்கு போயிட்டு வந்து வேலையை பார்க்குற வேலை கிடையாது இங்கே. பாபாவிட்ட போகணுன்னா பாபா கிட்ட போயிட்டோம், அவ்வளோதான். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பாபாவுடையவரே, அவருடைய நினைவிலே இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், சகோதர சகோதரராக பார்க்கணும். சதா இந்த பயிற்சி மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும்.
ஸோ இதெல்லாம் நேரடியாக உட்காந்து பாபா இதுக்கு தான் உங்களுக்கு புரிய வைக்கிறார். அவர் ஜடம் இல்லை, உயிரோட்டமான ஒரு ஞானத்தை சொல்கிறார் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் புருவ மத்தியில் உட்கார்ந்துட்டு இருக்குது. இதுதான் அழிவற்ற ஆத்மாவுடைய சிம்மாசனம், புருவ மத்தி. என்னுடைய குழந்தைகளாகிய ஆத்மாக்கள் நீங்கள் கூட உங்கள் உடம்புல புருவ மத்தியில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆத்மாக்களோ தமோ பிரதானமாக ஆகிட்ட காரணத்தினால அவங்களுடைய சிம்மாசனமாகிய அந்த உடலும் தமோ பிரதானமாகத்தான் இருக்குதுன்றதை புரிஞ்சிக்கணும். ஏன்னா அவ்வளவு தமோ பிரதானமான உடம்பில் இருந்து, தமோ பிரதானமான ஆத்ம நிலையில் இருந்து பரிசுத்தமான சதோ பிரதானமான லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. சதா ஞாபகம் இருக்கணும், எச்சரிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன், அதனால தான் அடிக்கடி லக்ஷ்மி நாராயணன் படத்தை பார்த்துக்கிட்டே இருங்க, உணர்வோடு பாருங்க. அப்படின்னு அது என்னுடைய படம்ன்ற உணர்வோடு பாருங்க. நான் தூய்மை ஆன பிறகு என்னுடைய பரந்தாம வீட்டுக்கு போயிடுவேன் அப்பா கூட. பிறகு சொர்க்கத்தில் தேவதையாக வருவேன், சொர்க்கத்தின் எஜமானராக நான் மாறிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப உங்கள் மனதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் எதுக்கு தான் மாயா இருக்குது? உங்களை மறக்க வச்சுக்கிட்டே இருக்கும். பாபாவை மறக்க வைக்கும், உங்கள் லட்சியத்தை மறக்க வைக்கும், பாபாவுடைய மாணவன்றதை மறக்க வைக்கும். ஸோ அதுதான் எச்சரிக்கையாக இருங்க. மாயை உங்களை பாபாவை விட்டு உங்கள் கவனத்தை திருப்பாத மாதிரி எச்சரிக்கையாக இருங்க. ஸோ அதுக்கு முரளியை அடிக்கடி கேட்கணும். முரளியில் சொன்ன ஓரிரு பாயிண்ட்டை சதா ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நினைவே இருக்கும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பாபா என்ன சொன்னார், நல்ல வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த வைராக்கியமுள்ள பாயிண்ட்டு ஞாபகம் வரும்பொழுது பாபாவுடைய நினைவு இன்னும் அதிகமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சிலர் இந்த ஞானத்தை இங்கே கேட்குறாங்க, வெளியில் போன உடனே மறந்துடுறாங்க. அதனால தான் இந்த ஞானத்தை நல்லா ஆழமாக பதிய வைக்கிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் செக் பண்ணுங்க, தேவதைகள் கிட்ட இருந்த அந்த தெய்வீக குணங்களை எல்லாம் நான் தாரணை பண்ணிட்டேன்னா, ஸ்ரீமத் படி என்ன ஆனாலும் அன்பு போகாதா, தூய்மை போகாதா, அமைதி போகாதா, அந்த அளவுக்கு அந்த குணங்கள் தாரணை ஆயிடுச்சான்னு செக் பண்ணுங்க. அந்த லக்ஷ்மி நாராயணனுடைய படத்தை பார்க்கும் பொழுதே அந்த குணங்களும் தெரியுது தானே. உங்கள் முன்னாடி அந்த படம் இருக்கணும், எப்போவுமே உங்கள் மனக்கண்ணு முன்னாடி அந்த லக்ஷ்மி நாராயணனின் சித்திரம் இருந்துக்கிட்டே இருக்கணும், மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நான் ஆகிட்டு இருக்கிறேன்றது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படி ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனால் பாபா மட்டும்தான் உங்களை அப்படி ஆக்க முடியும். அப்போ அவரை நினச்சித்தான் நாம் ஆக முடியும். வேறு யாரும் மனிதனை தேவதை ஆக்க முடியாது. ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் நம்மை தேவதைகளாக லக்ஷ்மி நாராயணனாக மாற்றுறார். கடவுளுக்கு மனிதனை தேவதையாக்க அதிக காலம் பிடிக்காது அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது. நாமளும் வரிசைக்கிரமமாக புரிஞ்சிருக்கிறோம். ஆனால் பக்தர்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது. ஆக்சுவலாக கடவுளுடைய ஸ்ரீமத் கிடைக்கிற வரைக்கும் அவங்களால எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் இப்போ இந்த ஸ்ரீமத் கிடைச்சிருக்குது. இதை நல்லா உங்கள் புத்தியில் வையுங்க. நாம் பாபாவை நினைவு செய்வதன் மூலமாக
ஸ்ரீமத் படி இப்படி லக்ஷ்மி நாராயணன் ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் உங்களுடைய பாவங்கள் அழியும், வேற வழியே கிடையாது. ஸோ லக்ஷ்மி நாராயணனாக நாம் பாபாவை நினைவு செய்து மட்டும்தான் ஆக முடியும். ஏன்னா அதுக்கு தடையாக இருக்கிறது பாவங்கள். பாபா நினைவு இல்லாமல் பாவங்கள் அழியவே அழியாது. அதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். வேறு வழியே கிடையாது பாவங்கள் அழியிறதுக்கு. லக்ஷ்மி நாராயணன் எவ்வளவு அழகாக இருந்தாங்க. ஆனால் கோயிலில் அவங்க அசிங்கமாக காட்டப்பட்டிருக்கிறாங்க. ரகுநாதர் கோயிலில் ராமரையும் அசிங்கமாக காட்டியிருக்கிறாங்க. ஏன் அப்படி காட்டியிருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இது ரொம்ப சின்ன விஷயம். ஸோ எதனால் லக்ஷ்மி நாராயணனையும் ராமரையும் கருப்பாக காட்டியிருக்கிறாங்க? இப்போ கூட அயோத்தியாவில் கருப்பாக தான் காட்டியிருக்கிறாங்க. இல்லை, அவ்வளோ காசு கொடுத்து செலவு பண்ணி கட்டுறாங்க. ஆனால் ராமர் எப்படி இருக்கிறாரு? கண்ணங்கரேர்னு இருக்கிறார். ஏன் அப்படி? சின்ன விஷயம், ஆனால் யாரும் புரிஞ்சிக்கல. ஆரம்பத்தில் எல்லாருமே சதோபிரதானமாக அழகாக தான் இருந்தாங்க. கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, ராமராக இருந்தாலும் சரி. ஏன் பிரஜைகள் கூட சதோபிரதானமாக தான் இருந்தாங்க ஆரம்பத்தில். பிறகு ஆனால் அப்போ பாருங்கள், சதோபிரதானமாக இருந்தால் உண்மையிலே ராமரும் கிருஷ்ணரும் அழகாக தான் இருப்பாங்க, கருப்பாலாம் இருக்க மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக ராமர் தண்டனை அடைந்த பிறகு அந்த பதவியை அடைந்தார். அதனால தான் கருப்பாக காட்டியிருக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தில் அழகாக தான் இருப்பார். பட் இந்த சங்கமயுகத்தில் அவர் தண்டனை அனுபவிச்சுட்டு போகிறார். எந்த அளவுக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பதவி குறைஞ்சிடும். ஸோ தண்டனை அனுபவித்தாங்க, அதனால தான் அங்கே கருப்பாக காட்டியிருக்கிறாங்க. நீங்கள் இன்னொரு விஷயம், எல்லாருமே இப்போ கலியுகத்தில் வரும்போது கருப்பாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் முயற்சி பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பாவங்களும் அழியாது, உங்களுடைய பதவியோ குறைஞ்சிடும், தண்டனையும் கிடைக்கும். பாபா தெளிவாக புரிய வைக்கிறார் எல்லாத்தையும். நீங்கள் அழகாகிறதுக்காகத்தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் மாயா மிகப்பெரிய எதிரி, உங்களை அழுக்காக்கிட்டா. ஸோ நம்மை அழகாக்கிற பாபா வந்துட்டாருன்றதை மாயா பார்க்குது. அப்போ கம்முன்னு இருக்குமா? கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கும், எதிர்க்குது. பாபா சொல்கிறாரு, நாடகத்தின் படி மாயாவும் தன்னுடைய பாகத்தை அரைக்கல்பம் நடிச்சுதான் ஆகணும். மாயா திரும்ப திரும்ப பாபா கிட்ட இருந்து உங்கள் முகத்தை திருப்பி அங்கே பாரு இங்கே பாருன்னு வேறு திசையிலே அழிச்சிட்டு போகுது. பாபா இருக்கிற பக்கம் மட்டும் உங்களை விட மாட்டேங்குது. சிலர் எழுதுகிறாங்க, பாபா மாயா ரொம்ப தொல்லைப்படுத்துது பாபான்ட்டு. பாபா சொல்கிறார், ஆமாம், இது யுத்த மைதானம், உங்கள் எதிரி மாயா சண்டை போட தானே செய்வான். ஸோ நீங்கள் அழகாக இருந்த நாராயணனாக இருந்து இப்போ அசிங்கமாயிட்டீங்க. இப்போ மீண்டும் அசிங்கத்திலிருந்து அழகாகணும்னா மாயா விடுமா? ஸோ மாயையோடு யுத்தம். இதை ஒரு விளையாட்டுன்னு கூட சொல்லலாம். யார் முழுசாக 84 பிறவிகள் எடுத்தாங்களோ அவங்களுக்குத்தான் பாபா இதையெல்லாம் புரிய வைக்கிறாரு. அப்போ பாருங்கள், முழுசாக ஞானத்தை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் முழுசாக 84 பிறவிகளும் எடுப்பாங்க. அவங்க பாரதத்தில் தான் அவங்களுடைய பாதத்தை பதிக்கிறாங்க இல்லையா? முழுசாக 84 பிறவி எடுத்தவர்கள் எங்கே எடுக்கிறாங்க? ஆரம்பத்தில் பொன்னுலக பாரதத்தில். குழந்தைகளாகிய உங்களுடைய தற்சமயம் மிக மிக மதிப்பு வாய்ந்ததுன்ற ஒவ்வொரு நொடியும்.
ஏன்னா லக்ஷ்மி நாராயணனாக உங்களை மாற்றிக்க வேண்டிய நேரம். அதற்கு நீங்கள் முழு முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லையா? லக்ஷ்மி நாராயணனை ஆக்கிக்கணும் உங்களைன்னா நீங்கள் என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேறு வழியே கிடையாது. கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும். யாருக்கும் எந்த விதமான துக்கத்தையும் கொடுக்காதீங்க. என்னை நினைவு பண்ணுங்க, தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுங்க, யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா துக்கம் கொடுக்கறது அசுர குணம். இந்த விஷயத்தில் குழந்தைகளே அலட்சியமாக இருக்காதீங்க. எதில்? பாபாவை நினைக்கிறதுல அலட்சியமாக இருந்தீங்கன்னா தெய்வீக குணம் தாரணை ஆகாது, தானாகவே மற்றவர்களுக்கு துக்கம்தான் கொடுப்பீங்க. ஸோ இந்த மூணுத்திலையும் கவனம் கொடுக்கணும். தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறதுல கவனம் கொடுக்கணும், யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாதுன்றதில் கவனம் கொடுக்கணும், பாபா நினைவில் இருக்கணுன்றதில் கவனம் கொடுக்கணும். குறிப்பாக பாபா நினைவு இருந்தாலே எல்லாமே கரெக்டாக நடக்கும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே அலட்சியமாக இருக்காதீங்க. உங்களுடைய புத்தி அந்த ஒரு பாபாவோடு மட்டும் இணைஞ்சு இருக்கட்டும். எப்பவும் என்ன பண்ணாலும் பாபா சொல்கிறார், டாய்லெட்டு போனால் கூட நீங்கள் என்னை நினைக்கலான்ட்டார். அப்போ எக்ஸப்ஷனே கிடையாது. நீங்கள் எது பண்ணாலும் அவருடைய நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. அதில் தான் இருக்குது. திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் கூட்டம் லைனில் அலமோதுதே. உட்காந்த இடத்துல பாபா நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிட்டதுடைய பலன் அது. பாபா கிட்ட என்ன சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க? பாபா, நான் உங்ககிட்ட முழுமையாக அர்ப்பணம் ஆவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணீங்க. ஜென்ம ஜென்மமாக சத்தியம் பண்ணீங்க. பாபா, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற வழிப்படி மட்டும்தான் நான் நடப்பேன், தூய்மையாகி தேவதை ஆவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கிறீங்கன்றார். ஞாபகப்படுத்துகிறார். இப்போ இல்லை, என்னையே உனக்கு அர்ப்பணிப்பேன், நின்னை சரணடைந்தேன் அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல, அதை பாபா ஞாபகப்படுத்துகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கு தானே, சத்தியம் தானே. கலியுகத்தில் சத்தியம்னு சொன்னால் கூட அது சத்தியமாக இருக்கிறது இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் சும்மா வாயை திறந்து பேசினாலே அது சத்தியம்தான். பாபா சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கை துணை ஒத்துழைக்கலையா தூய்மையாக இருக்கிறதுக்கு அல்லது வேறு எதுக்கோ, அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் கூட வரலை, முயற்சி பண்ணலைன்னா அங்கே ஜோடியாக வரமாட்டாங்க, அங்கே உங்களுக்கு வேறு ஜோடி கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு நினைவு பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுறீங்களோ அதற்கேற்ற ஜோடி தான் அங்கே உருவாகும். இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட் மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணணுன்னா மகாலட்சுமி மாதிரி நீங்களும் தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுங்கள், மகாலட்சுமி அங்கே கிடைப்பாங்க. ஸோ அந்த குணத்தை பொறுத்து தான். நீங்கள் குணத்தை மட்டும் கவனம் கொடுங்க, அதற்கேற்ற ஜோடி அங்கே உருவாகும்னு பாபா சொல்கிறார். உதாரணத்துக்கு பாருங்கள், பிரம்மாவும் சரஸ்வதியும் போட்டி போட்டு அவ்வளோ அற்புதமாக முயற்சி பண்ணாங்க. அதனால தான் அங்கே ஜோடி ஆகிறாங்க. நல்ல சேவை செய்கிறாங்க, நல்ல நினைவில் இருக்கிறாங்க. இதுவும் தெய்வீக குணம் தானே. அதே மாதிரி கோபர்கள், அதாவது சகோதரர்களில் கூட நிறைய நல்ல நல்ல குழந்தைங்க இருக்கிறாங்க. சில குழந்தைங்க புரிஞ்சிக்கிறாங்க மாயையின் வசமாகிறோம் நாமன்ட்டு. அந்த மாயை நம்மளை போட்டு கட்டி வச்சிருக்குது சங்கிலினால், அந்த சங்கிலி துண்டிக்கவே முடியல அப்படின்னு புரிஞ்சிக்கிறாங்க. திரும்ப திரும்ப பேரு ரூபத்தில் உங்களை சிக்க வச்சுக்கிட்டே இருக்குது மாயை. பாபா சொல்கிறார், யாருடைய பேரு ரூபத்திலும் ஒரு பொழுதும் சிக்காதீங்க. சிக்கணும்னு ஆசையாக இருக்குதா, என்னிடம் சிக்கிக்கோங்க, என்னோட நல்லா கட்டிக்கோங்க. இல்லையா? லவ் யூ பாபா. தசாவதாரம் படத்தில் கமலாசனை விஷ்ணு சிலையோடு கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி சிவனோட கட்டிக்கோங்கன்றார். மற்ற மனிதர்களோடு உங்களுடைய புத்தி கட்டப்படக்கூடாது. நீங்கள் எப்படி நிராகாரராக இருக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் நிராகாரர் தான். என்னை மாதிரியே நான் உங்களை மாற்றுறேன்.
இல்லையா? நீங்களும் ஆத்மா தான், நானும் ஆத்மா தான். ஆனால் நான் தூய்மையாக இருக்கிறேன், நீங்கள் அழுக்காக இருக்கிறீங்க. இப்போ என்னை மாதிரியே உங்களையும் தூய்மையாக ஆக்குறேன். ஒரு ஆசிரியர் தன்னை மாதிரி தானே மாணவரை ஆக்குவார். ஒரு மருத்துவர் தன்னை மாதிரி தான் தன்னுடைய மாணவர்களையும் மருத்துவராக மாற்றுவார். அதே மாதிரி பாபா எல்லையற்ற தந்தையாக இருக்கிறதுனால தான் அவருடைய பேர் அவ்வளவு பிரபலமாக மகிமைக்குரியதாக இருக்குது. மற்றவர்களெல்லாம் அவருடைய மகிமையை பாடுறாங்க எல்லா மதத்திலையும். நாம் மட்டும்தான் அவரை மாதிரியே மகிமைக்குரியவராக மாறுறோம். அவங்க மகிமை பாடிட்டு விட்டுடுறாங்க. நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன். இங்கே அப்படி கிடையாது. நீ உயர்ந்தவன், நானும் உயர்ந்தவன். ஏன்னா நான் உன்னோட குழந்தை பாபா. மனிதர்கள் கூப்பிடுறாங்க, பதித்த பாவனனே வாங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் தன் உடல் மூலமாக கூப்பிடுது, பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்க. இந்த விகார சாக்கடையில் இருக்கிறோம், துர்நாற்றத்தில் இருக்கிறோம். ஸோ பாபா வந்து எப்படி நம்மை தூய்மை ஆக்குறாருன்றதை நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். சில வைரங்களில் கூட குறைகள் இருக்கும். அதே மாதிரி தான் ஆத்மாக்களில் இப்போ கரைகள் படிஞ்சிருக்குது. இப்போ அந்த கரைகளை பாபா நீக்கிட்டு இருக்கிறார். நீக்கிறதுக்கான வழியை சொல்கிறார். நீங்கள் தான் முயற்சி பண்ணி நீக்கணும். இப்போ ஆத்மா சொக்க தங்கமாக மாறுது. பாபா நினைவிலேயே மூழ்கி மூழ்கி ரொம்ப ரொம்ப தூய்மையாகணும் ஆத்மா. உங்களுடைய லட்சியம் மிக தெளிவாக இருக்குது. வேற எந்த சத் சங்கத்திலையும் நீங்கள் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் ஆகணும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறீங்கன்னு லட்சியத்தை கொடுப்பது கிடையாது. பாபா சொல்கிறார், உங்களுடைய லட்சியமே லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான். நாடகத்தின்படி அரை கல்பம் ராவணனுடைய தொடர்பிலிருந்து விகாரியாக மாறி இருந்தீங்க. இப்போ விகாரம்னா என்னென்னே தெரியாத பரிசுத்தமான லக்ஷ்மி நாராயணனாக நீங்கள் மாறணும். உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேட்ஜ் இருக்குல்ல, அதை வச்சு ஈஸியாக புரிய வைக்கலாமே. இல்லை, பேட்ஜில் ஒரு பக்கம் திருமூர்த்தி இருக்கும், இன்னொரு பக்கம் லக்ஷ்மி நாராயணன் இருக்கும். இப்போ சொல்லுங்கள், இது திருமூர்த்தி. இந்த திருமூர்த்தியில் பிரம்மா மூலமாக புது உலக ஸ்தாபனையை மேலே இருக்கிற சிவபாபா வந்து பண்ணுறார். இவர் உடலில் வந்து பிரம்மாவே சுயமாக பண்ணலை, சிவபாபா பண்ணுறாரு. பிரம்மா மூலமாக பண்ணுறாரு. ஸோ பிரம்மாவுமே அழுக்கிலிருந்து தூய்மை ஆகிறார். மனிதர்களுக்கு இந்த அழுக்கான பிரம்மா பிறகு தூய்மையான விஷ்ணு ஆகிறார்னு தெரியாது. குழந்தைகளாகி நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய படிப்பின் இலக்கு ரொம்ப ரொம்ப உயர்வானது. பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். புரிய வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறார். உங்களுடைய இலக்கத்தை, லட்சியத்தை சொல்கிறார். இந்த இலக்கை அடையணும், மிக உயரமான இலக்கு. 1000 கோடி ஆத்மாக்கள் போட்டி போட்டுட்டு போகிறோம் அந்த 8 நாராயணன் பதவியை பிடிக்க. அப்போ எவ்வளவு உயர்ந்த இலக்குன்னு யோசிச்சு பாருங்கள். 8 சீட்டு, அதில் உட்கார்றதுக்கு 1000 கோடி ஆத்மாக்கள் போட்டி. அப்படியே சொர்க்கம்னு வச்சுக்கிட்டா கூட 33 கோடி ஆத்மாக்கள் போட்டி. ஸோ உங்களை நாராயணன் ஆக்கிறதுக்கான ஞானம் பாபா கிட்ட மட்டும்தான் இருக்குது. அவர் யார்கிட்டையும் இதை படித்தது கிடையாது. நாடகத்தின்படி அவர்கிட்ட தானாகவே அது இருக்குது. அதனால தான் சுயம்பு அப்படின்னு சொல்கிறதுடைய உண்மையான அர்த்தம் அதுதான். சுயமாகவே அவர் ஞானம் நிரம்பியவராக இருக்கிறார். அதனால் அவருக்கு எங்கேருந்து ஞானம் வந்ததுன்னு யாரும் கேட்க முடியாது. ஸோ அப்படி ஞானம் நிறைந்தவர் மட்டுமே அந்த ஞானத்தை கொடுத்து அழுக்காக இருக்கிறவங்களை தூய்மையாக்க முடியும். ஏன்னா தூய்மையாக்குற ஞானமும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இது தெரியாமல் மனிதர்கள் தூய்மை ஆகிறதுக்காக கங்கை நீரில் போய் குளிக்க போகிறாங்க. கடல்லையும் குளிக்கிறாங்க, ராமேஸ்வரம் போன்ற கடலில்.
பிறகு கடலை பூஜையும் பண்ணுறாங்க. அது ஏதோ தேவதைன்னு நினச்சிட்டு கங்கையும் கங்காதேவின்னு பூஜை பண்ணுவாங்க. பாபா சொல்கிறாரு, நதிகள் எப்பவும் தான் ஓடிட்டு இருக்குது, ஒருபோதும் அழியிறது கிடையாது. அப்போ இந்நேரத்துக்கு யாருமே அழுக்காகி இருக்கக்கூடாது, உலகத்தில் யாருமே பாவி ஆகி இருக்கக்கூடாது. அதிலிருந்து என்ன தெரியுது? கங்கையில் குளிக்கிறதுனாலையோ கடலில் குளிக்கிறதுனாலையோ அல்லது வேறு ஏதோ புண்ணிய தீர்த்த ஸ்தலத்தில் குளிக்கிறதுனாலையோ ஆத்மா தூய்மை ஆகாது. சொர்க்கத்தில் நதிகள் சொர்க்கத்திலும் இருந்தது, ஆனால் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது, கரெக்டாக ஒரே சீராக ஓடும். ஸோ இப்போ கூட சுவிட்சர்லாண்ட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த வீடே நதி ஓரத்துலேயே கட்டியிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஜான் ஏறிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அது ஏறவே ஏறாது போல இருக்குது, அதனால தான் அப்படி கட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ சொர்க்கம் மாதிரி இருக்குது. சொர்க்கமும் அப்படித்தான் இருக்கும், ஒரு இன்ச்சு கூட ஏறாதுன்ற. வருடம் முழுவதும் அதே சீராக தான் இருக்கும். இந்த வெள்ளம் வர்றதுக்கான வேலை, பஞ்சம் வர்றதுக்கான விஷயம், இது எதுவுமே அங்கே இருக்க. ஒருபொழுதும் அங்கே மனிதர்கள் தண்ணியில் மூழ்கி போகிறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா குறிப்பாக இப்போ சமீபமாக நம்ம பார்க்குறோம், குளத்தில் மூழ்கிறாங்க, நதியில் மூழ்கிறத பார்க்குறோம், வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகிறத பார்க்குறோம். கடலில் இப்போ சமீபமாக மாணவர்கள் மூழ்கினதை பார்த்தோம். நீர்வீழ்ச்சியில் அடிக்கடி இழுத்துட்டு போகுது அந்த நீர்வீழ்ச்சி, குற்றாலம் இந்த மாதிரி இடங்களில். இந்த மாதிரிலாம் ஒருபொழுதும் சொர்க்கத்தில் நடக்காதுன்றார். அதுவும் இல்லாமல் அங்கே மனிதர்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க இல்லையா? ஆரம்பத்தில் வெறும் 9 லட்சம் பேர் தான், பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தொகை அதிகமாகுது. கலியுகத்தின் இறுதியில் பாருங்கள் 1000 கோடியை நோக்கி போயிட்டு இருக்குது மக்கள் தொகை. சொர்க்கத்தில் மனிதர்கள் கம்மியாக இருப்பாங்க, ஆனால் ஆயுட்காலம் 150 வருடம், நீண்ட ஆயுள். ஆனால் இங்கே மக்கள் தொகை அதிகம், ஆனால் ஆயுட்காலம் ஆவரேஜாக 60. இப்போ அதுக்கும் கம்மியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. இங்கே ரொம்ப கம்மியான மனிதர்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. 2500 வருடத்தில் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது பாருங்கள். இந்த நரகத்தில் துவாபர யுகத்தில் இருந்து மரம் அதிவேகமாக வளர்ந்துருச்சு. ஆனால் முதல்ல நம்முடைய ராஜ்யம் மட்டும்தான் பாரதத்தில் இருந்துச்சு. உங்களிலும் கூட சிலர் தான் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க எப்போவுமே, நம்முடைய ராஜ்யத்தை நாம் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோன்ட்டு. அது ஞாபகம் இருந்தாலே மிகப்பெரிய போதைன்றார். யோசிச்சு பாருங்கள், ஒரு ராஜா இன்னொரு நாட்டு ராஜா அந்த ராஜாவை தோக்கடிச்சிட்டார். இவர் போய் காட்டில் ஒளிஞ்சிக்கிட்டார். இப்போ ஒளிஞ்சிக்கிட்டு மற்ற நாடுகள், நட்பு நாடுகள் கிட்டலாம் உதவி கேட்டு சீக்கிரட்டாக அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாருனா அவருக்குள்ளே எவ்வளோ போதை இருக்கும். ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சுருப்பார், என் ராஜ்யத்தை நான் அடைய போகிறேன்ட்டு. அவர் என்ன தான் பிளான் பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் துரோகி ஆகலாம், அல்லது எதிரி இவனை விட சக்திசாலியாக இருக்கலாம், எதிர்பார்த்துருக்கலாம், நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் 100% சக்ஸஸ் ஆக போது நம்ம ராஜ்யம் உருவாகிறது. ஆனால் அந்த போதை உங்களுக்கு இருக்குதா? ஏன்னா அவங்க அந்த ராஜ்யத்தை கலியுகத்தில் பிடிச்சா கூட அவன் நிம்மதியாக இருக்க முடியாது. ஆனால் இங்கே 2500 வருடம் நிம்மதியாக இருக்க போகிறீங்கன்ற அந்த போதை இருக்குதா? ஆரோக்கியம், அழகு, செல்வம் எல்லாமே அளவற்று இருக்க போகுதுன்ற போதை இருக்குதா? அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த மாயை அழிக்கக்கூடிய ஆன்மீக போர் வீரன் நான். யோக பலத்தினால மாயை இருக்கிற இடம் தெரியாமல் மனதிலிருந்து அழிச்சிட்டு இருக்கிறன்ற போதை இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறேன். அப்போ மனிதர்கள் அதை கூட மறந்துடுறாங்க. நான் ஒரு ஆன்மீக போர் வீரன்றதே மறந்துடுறாங்க. நாம் மாயையோடு யுத்தம் செய்கிறவங்க. இந்த ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை செய்யப்படுது.
நீங்கள் எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றி அடைவீங்க மாயின் மீது இல்லையா. ஸோ இங்கே நினைவில் தான் இருக்குது. பாபாவை நினைக்கணும். பாபாவை நினைக்கிறதுனால என்னுடைய ராஜ்யத்தை நான் ஸ்தாபனை பண்ணுறேன், தூய்மை ஆகிறேன். இந்த நினைவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் மாயக்கிட்ட சிக்க மாட்டீங்க, வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுடைய லட்சியமே இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறது தான். பாபா உங்களை இந்த பிரம்மா மூலமாக தேவதை ஆக்கிட்டு இருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றுமே இல்லை, பாபாவை நினைக்கணும். வேறு எந்த வேலையும் கொடுக்கல. நின்னாலும் உட்காந்தாலும் நடந்தாலும் துணி துவைச்சாலும் சாப்பிட்டாலும் சமைச்சாலும் நினைவு 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 கட்டாகாமல் இருக்கணும். ஏன்னா இந்த நினைவுன்ற கயிறை பிடிச்சிட்டு தான் நம்ம மேலே போகிறோம், பரந்தாமத்துக்கு, அங்கேருந்து சொர்க்கத்துக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ சிவபாபாவுக்கும் நமக்கும் இடையில் ஒரு இடைத்தரகராக மட்டுமே இந்த பிரம்மா இருக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். அவர் வெறும் இடைத்தரகர் தான். கூடவே இன்னொரு இடைத்தரகரும் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? சத்குரு தான் அந்த இடைத்தரகர், சிவபாபா தான். ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகும்போது மாப்பிள்ளை இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, நல்ல குணம், இந்த சிகரெட் அடிக்கிற பழக்கம் இல்லை, எந்த பழக்கமும் இல்லைன்ட்டு அந்த புரோக்கர் தான் சொல்லுவார், கல்யாண புரோக்கர். ஆனால் இங்கே சிவபாபா என்ன மாதிரி மாப்பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு அவரை பற்றி யாருக்கும் தெரியாதே, பிரம்மாவுக்கும் தெரியாதே. அப்போ இங்கே இடைத்தரகராக சிவபாபாவே வரார். அதனால தான் சத்குருவை அடையும் பொழுது அவர் இடைத்தரக ரூபத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ பாபா இந்த உடலில் வருகிறாரோ, பிரம்மா உடலில் வருகிறாரோ, அப்போ பிரம்மாவுக்கும் சிவபாபாவுக்கும் இடையில் இவர் இடைத்தரகராக இருக்கிறார், பிரம்மா. பிறகு அவர் சிவபாபாவோடு யோகம் வைக்கிறார். சிவபாபாவோடு யோகம் வைக்கிறதுக்கு சிவபாபா சொல்லிக் கொடுக்கிறார், பிரம்ம பாபாவும் சொல்லிக் கொடுக்கிறார். மற்றபடி இங்கே இடைத்தரகர் அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறாரா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கிடையாது. அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு டக்குன்னு புரியாது இல்லையா. ஏன்னா ஏற்கனவே வெளிநாட்டில் பிரம்மா பாபாவுக்கு 16,108 இளம் பெண்கள் தேவைப்படுறாங்களாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு நியூஸ் பேப்பரில் போட்டாங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த தேவை. ஆனால் உண்மையில் அது நிச்சயதார்த்தம் தான் சிவபாபாவோட. ஆனால் புதுசாக வரவங்களுக்கு புரியாது இல்லையா, புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்ல வேண்டான்ற. சிவபாபா நம்மை பிரம்மா மூலமாக தூய்மையாக்குறார், பிரம்மா மூலமாக ஞானத்தை கொடுத்து சொல்கிறார், குழந்தைகளே, உங்கள் அப்பாவாகிய என் ஒருவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாருன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்களே தவிர உங்கள் அப்பாவாகிய என்னை நினைவு செய்யுங்கன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க இல்லையா. ஏன்னா சாமியார்களை தானே பண்ணுறாங்க, அவங்க பக்கம் திருப்பிக்கிறாங்க. நாம் அப்படி சொல்கிறதில்ல. என்னை நினைவு செய்யுங்கன்னு உங்கள் அப்பா சிவன் சொல்கிறார், அவரை நினைக்க சொல்லி. ஸோ அப்பாவுடைய ஞானத்தை தான் நாம் சொல்கிறோம், பாபா இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ பாபாவும் இதை நமக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைக்கிறார். ஸோ இன்னும் போக போக நிறைய பேருக்கு காட்சிகள் கிடைக்கும். அப்போ தான் அவங்களுடைய மனசு உறுத்த ஆரம்பிக்கும்ன்றார். உங்களுடைய மனசாட்சி உறுத்துமா, ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு அப்படியே அலறுவாங்களாம் பாபா குழந்தைங்க. நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்றத காட்சியாக காட்டுவார். ஸோ அந்த நேரம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. பாபா சொல்றார், ரொம்ப கம்மியான நேரம்தான் இருக்குது. இந்த ஊனக்கண்களால் நீங்கள் உலக அழிவை பார்க்க போகிறீங்க.
இன்னும் கேட்டிங்கன்னா ரிஹர்சல் நடக்கும்போதே நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க இப்படி தான் அழிவு நடக்கும்ட்டு. எவ்வளோ சூப்பர் இல்லையா? ரிஹர்சல் நடக்கும்போதே இப்போ பார்க்குறோம்ல, உக்ரைனில் நடக்கிற யுத்தத்தை எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ கடைசியில் ரிஹர்சல்ன்றது பார்த்திங்கன்னா, இப்போ கூட அமெரிக்காவை அழிக்கணுன்ட்டு நார்த் கொரியா வந்து அந்த ஏவுகணை எல்லாம் விடும். ஸோ அப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்படி தான் அழிவு நடக்க போகுதுன்ட்டு. ஸோ இந்த கண்களை கொண்டு நிறைய அழிவு காட்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதே நேரத்தில் நிறைய மனிதர்களுக்கு சொர்க்கத்தின் காட்சியும் கிடைக்கும். இதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும்ன்றார், திடீர்னு நடக்கும்ன்றார். சங்கமயுகம் டக்குன்னு முடியுன்றார். இதுதான் நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை. நாம் வருஷம் கணக்கு போட்டுட்ருக்கோம். 1936 வந்தாரா, இன்னும் 2036 இருக்குது. பாபா சொன்னாரா 2036 வரைக்கும் இருக்குதுன்ட்டு. திடீர்னு நடக்கும்ன்றார். டக்குன்னு சொர்க்கத்தின் காட்சி கிடைக்குது, எனக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்குதுன்னு நிறைய பேர் சொல்லும் பொழுது நமக்கு ஷாக் ஆகிடும், என்னடா நமக்கு கிடைக்கல. ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு நல்ல முயற்சி பண்ணவங்களுக்கு தான் கிடைக்கும்ன்ட்டு. ஸோ டக்கு டக்குன்னு நடக்கும்ன்றார். ஒரு சிலருக்கு அழிவின் காட்சி, ஒரு சிலருக்கு செஞ்ச பாவத்தின் காட்சி தண்டனை, ஒரு சிலருக்கு சொர்க்கத்தின் காட்சி டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஏன்னா ஞான மார்க்கத்தில் எல்லாமே உண்மை, சத்தியம். பக்தி மார்க்கத்தில் எல்லாமே இதோடைய இமிட்டேஷன்றார். இதோடைய நிழல் அப்படின்னு வரலட்சுமி சிஸ்டர் சொல்லுவாங்க. இல்லைங்க, நடக்கிறதோடைய நிழல் அங்கே, அவ்வளோதான், ஒரிஜினல் கிடையாது. அவங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் காட்சி கிடைக்கும், லக்ஷ்மி நாராயணன் காட்சி கிடைக்கும். ஆனால் அவங்க ஒருபொழுதும் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் தான் லக்ஷ்மி நாராயணனாகவே ஆகுறீங்க. ஸோ என்னென்ன காட்சிகள் உங்களுக்கு கிடைத்ததோ அதையெல்லாம் ஊனக்கண்ணாலே நீங்கள் பார்ப்பீங்க. என்னது? சொர்க்கத்தை. இன்னொன்று உலகழிவையும் காட்சி காட்சதை அதையும் பார்ப்பீங்க. அடுத்தது சொர்க்கத்துக்கு போய் நிஜத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அந்த சொர்க்கத்தை. மற்றவர்களுக்கு கிருஷ்ணர், மீரா இவங்களுக்கெல்லாம் வந்து காட்சி தான் கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம நிஜமாகவே அதுவாகவே மாறுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? உலகழிவு இருக்குது. உலகழிவை பார்க்குறது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி கிடையாது. கேட்கவே கேட்காதீங்கன்றார். அந்த நேரம் சின்ன பதறினாலும் உங்களுக்கு மார்க் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக சின்ன வயசில் வந்து தமிழில் இப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, தேங்க்ஸ் பாபா. யாரோ ஒரு சிவனடியாரை இட்டுட்டு போய் சுண்ணாம்பு தொட்டியில் வெயில் நேரத்தில் வச்சுடுவாங்களாம், ஒரு தண்டனையாக. விஷ்ணு பக்தர் சிவபக்தருக்கு, ராஜா வந்து விஷ்ணு பக்தர், ஸோ சிவபக்தருக்கு தண்டனை கொடுக்குறார். அவர் அந்த சுண்ணாம்பில் வெயிலில் எப்படி இருக்கும், அவர் ஜில்லுன்னு இருக்குதுன்னு பாடுறாராம். ஸோ அவருக்கு உண்மையிலே ஜில்லுன்னு இருந்துச்சா இல்லையா தெரியாது. ஆனால் நீங்கள் பாபா நினைவில் இருந்தால் அந்த உலகழிவின் காட்சியும் உங்களுக்கு ஜில்லுன்னு தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாபா சொர்க்கத்தின் காட்சியும் காட்ட ஆரம்பிச்சிடுவார். இல்லாட்டினாலும் உங்களுக்கு பயம் இருக்காது. ஏன்னா தேக உணர்வில் தான் பயம் வரும். அதுக்காகவாவது தேக உணர்வை விட்டுடுங்க. யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பாருங்கள், உங்களை ஆத்மான்னு உணருங்க. மனிதர்கள் உங்கள் கண்ணு முன்னாடி ஒருவர் கொலை பண்ணுவாங்கன்றார். இப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது மிகப்பெரிய ரகசியத்தை பாபா சொல்கிறாரு. பாபா நமக்கே சொல்லுவார் இல்லையா, 2 கை இல்லாமல் கை தட்ட முடியாது, ஓசை எழாது. ஒருத்தர் கத்துனா அமைதி ஆகிடுங்கன்னு சொல்லுவார். அது கணவன் மனைவிக்காக இருக்கட்டும், மேலதிகாரியாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் அமைதி ஆகிடுங்க, கொஞ்ச நேரத்தில் அவங்க அமைதி ஆகிடுவாங்க. இது இறைவனுடைய வழி. சாத்தானுடைய வழி என்ன? திருப்பி அடித்தா அமைதி ஆகிடுவாங்களா? அந்த நேரம் அமைதி ஆன மாதிரி தெரியும், பின்னாடி பெரிய ஆப்பு இருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, அதனால தான் மனிதர்கள் சகோதரர்களை பிரித்து வைக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டோன்ட்டு. இந்தியாவும் பாகிஸ்தானும் என்னது? இந்தியா தானே பாகிஸ்தானாக மாறிச்சு. அப்போ சகோதரர்களை பிரித்தாங்க. ஸ்ரீலங்கா இலங்கைக்காரர்கள் தமிழர்கள்னு பிரித்தாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் இதே மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா பிரிஞ்சாதானே அடிச்சிக்க முடியும். உங்களை பிரிக்கவே நான் வந்தேன்ட்டு இயேசு சொல்லுவார். கரெக்டு தான் இல்லையா? புதுசாக ஒரு மதம் வந்தால் பிரிச்சுக்க தானே செய்வாங்க. நாடகத்தில் இது பதிவாகி இருக்குது. இந்த ரகசியம் பாவம் அவங்களுக்கு தெரியல. 2ஆக பிரிக்கிறதன் மூலமாக அவங்களுக்குள்ள சண்டை போடுறதுக்கு அவங்க ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நான் உனக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறேன், கவலைப்படாத,
உக்ரைன் அப்படி தானே அழியுது. அமெரிக்காவும் லண்டனும் ஆயுதம் சப்ளை பண்ணலன்னா அங்கே எப்படி சண்டை நடக்கும் இல்லையா? அதுக்கு பதில் அவங்க பிடிச்சிக்குவாங்க, அவ்வளோதான். சண்டை நடக்காது, எந்த அழிவும் நடக்காது. ஆனால் வல்லரசு நாடுகள் பிரித்து விளையாடுது. ஏன்னா பிரித்தாதானா அவங்களுக்கு ஆயுதத்தை விற்க முடியும், வருமானம் பார்க்க முடியும். இதில் மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இறுதியில் இவங்க காசு கொடுத்து வாங்குறாங்களே ஆயுதங்கள், அதனால் எதுவுமே நடக்காதுன்ற. ஏன்னா அதுக்கான அவசியம் கிடையாது. வீட்டில் உட்கார்ந்தபடி பாம்பை ரிலீஸ் பண்ணுவாங்களாம், எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஸோ அதை இயக்கிறதுக்கு மனிதர்களும் மிலிட்ரியில் போய் சண்டை போட தேவையில்லை, துப்பாக்கி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. மிலிட்ரியில் இருந்தும் ஆளை எடுத்துடுவாங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. தற்காலிகமாக ஆளை எடுக்கிறோன்ட்டு ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க மிலிட்ரிக்கு. பர்மனெண்ட்லாம் கிடையாது. 18 வயசில் சேர்ந்து 25 வயசு அந்த டைமுக்குள்ளே, 25-35 வயசுக்குள்ளே அனுப்பிச்சிடுவாங்க திருப்பி. பென்ஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. அதுக்கு எதிர்த்து பெரிய போராட்டம் நடந்துச்சு. இப்போ என்ன நிலையில் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் தூக்கிடுவாங்க. காசு பற்றாக்குறை எல்லாமே தான். இப்போ ஏஐ வந்துச்சு. ஸ்கூலில் கேரளாவில்னு நினைக்கிறேன், கேரளாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் ரோபோ போய் பாடம் எடுக்குது. உண்மையிலே ரொம்ப நல்லது. மிஸ்ஸு தான் சைக்கோவாக இருப்பாங்க, மனுஷன்தான். மிஷின் சைக்கோவாக இருக்காது இல்லை? எத்தனை தடவை கேட்டாலும் பொறுமையாக சொல்லி கொடுக்கும்ல. ஸோ அப்போ மனிதர்களுக்கு வேலைவாய்ப்பு போயிடும். ஸோ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பட்டினியை நோக்கி போவாங்கன்றதை கண்ணு முன்னாடி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாத்தையுமே ஏஐ எடுத்துக்குது, எல்லா வேலையும். பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, சொர்க்கத்தின் ஸ்தாபனை கண்டிப்பாக நடக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நேரத்திலும் நீங்கள் ராஜ கம்பீரத்தை விடக்கூடாது. இப்போ பாபா வெளியில் சாப்பிடக்கூடாதுன்றாரு. இப்போவே வெளியில் சாப்பிட்றீங்கன்னா கடைசியில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நேரத்தில் ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு சாப்பிட்டீங்கன்னா அங்கே மார்க் உங்களுக்கு குறையும். நீங்கள் வைராக்கியமாக இருக்கும் பொழுது ஸ்ரீமத் படி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா சொர்க்கம் ஸ்தாபனை ஆகியே தீரும். ராஜா தான், வேலைக்காரன் தான். ரெண்டுத்துக்கும் இடையில் கோடிக்கணக்கான பதவி இருக்குது. நீங்கள் எது ஆகிறதுக்கு இங்கே இருக்கிறீங்க? எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. நிறைய பாபா புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். இனி அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது உங்களுடைய வேலை. அதிலும் குறிப்பாக காமவாளை செலுத்தாதீர்கள். காமத்தை வெல்வதன் மூலம் உலகத்தையே வெல்றீங்கன்னா எவ்வளோ ஈஸி உலகத்தை வெல்றது இல்லையா? ஜஸ்ட்டு காமத்தை வென்றுட்டாலே உலகத்துக்கே ராஜா ஆக முடியுமா? இப்போ வென்றுடலாம் தானே. ஆனால் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. எண்ணத்திலிருந்தும் அகற்றுங்கள். சௌபாக்கிய சுந்தரின்ற ஒரு படத்தை பார்த்து டக்குன்னு பாபா விழுந்தாராம், பிரம்ம பாபா. அதுக்கு தான் நேற்று சொன்னார், மேகசின் நியூஸ் பேப்பர்லெல்லாம் பெண்களின் கவர்ச்சி படங்கள் வருது, மனசு அழகாக இருக்குதுன்னு தோணுதில்ல, ஏன் பார்க்குறீங்கன்றார். யாராவது நாவல்லாம் படித்தாங்கன்னா வாங்கி கீழ்ச்சி போடுங்கன்றார். ஸோ அப்போ நாவலை சொன்னார், இப்போ டிவியை உடச்சி போடுங்க. ஸோ இப்போ இன்டர்நெட்டு டக்குன்னு விழ வைக்கும். இன்டர்நெட்டில் தான் சேவையும் செய்யணும். இப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் நெட்டில் பார்த்தாலும் சரி, நிஜத்தில் பார்த்தாலும் சரி, உங்களுடைய கண் அப்படியே அம்பு விடுற மாதிரி அந்த பூர்வ மத்தியை தான் பார்க்கணும். போக போக கண்டிப்பாக அம்பு யாரையாவது தைக்கும். நீங்கள் விடுற அம்பு யோக பலத்தின் மூலமாக டக்குன்னு உங்கள் பார்வையிலே பாபா குழந்தை ஆகிடுவாங்கன்ற. ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான முறையை கொடுத்த பாப் தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். சங்கம யுக நேரம் மிக மிக விலை மதிப்பு வாய்ந்த நேரம். இப்போ தான் நீங்கள் முயற்சி பண்ணி உங்களை முழுவதுமாக பாபாவுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய நேரம். தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்க. இங்கே பாபா கிட்ட அர்ப்பணிக்கிறது தான் முயற்சி. என்னதுன்னு எதுலேயுமே உங்களுக்கு ஞாபகம் கூட வந்துடக்கூடாது. ஒரு மாதாஜி சொன்னாங்க, சென்டருக்கு ஒரு வண்டி கொடுக்குறாங்க, 2 வீலர். அந்த 2 வீலர் பார்க்கும்போதெல்லாம் இது என்ன நான் கொடுத்தேன்னு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் நான் அந்த கண்ணை திருப்புறதே விட்டுட்டேன்ட்டாங்க. அப்போ எவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்குது பாருங்கள்.
அப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுமே கூட அவங்க என்னுடையவர்கள்ன்ற எண்ணம் வரக்கூடாது, எல்லைக்குட்பட்டு வரக்கூடாது. சகோதர ஆத்மாக்கள் அது ஓகே, பட் எல்லைக்குட்பட்ட உறவுகள் ஞாபகம் வரக்கூடாது. அதுதான் பாபா கிட்ட முழுசாக அர்ப்பணமாகிறது. தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுங்க, எந்த விதமான தவறும் பண்ணக்கூடாது. குறிப்பாக பிறருக்கு துக்கம் கொடுக்கவும் கூடாது, துக்கத்தை எடுக்கவும் கூடாது. அந்த ஒரு பாபா சொல்கிற வழி இப்படித்தான் நடக்கணும். உங்களுடைய இந்த லட்சியத்தை, லக்ஷ்மி நாராயணன் ஆகணுன்ற அந்த லட்சியத்தை முன்னாடி வைத்து எச்சரிக்கையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. லக்ஷ்மி நாராயணன் பார்வை எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும், வார்த்தை எவ்வளவு இனிமையாக இருக்கும், அந்த மாதிரி நான் இருக்கிறேன்னா அப்படின்னு எச்சரிக்கையாக எடுத்து வைங்க. ஆத்மாவை தூய்மையாக சதோப்பிரதானம் ஆக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் வைரமாகணும், அதுக்குள்ளே எந்த குறையாவது இருக்குதான்னு செக் பண்ணி அதை நீக்குங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பவர்ஃபுல்லான வரதானம். பாபா சொல்கிறாரு, இந்த பிராமண வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியிலும் சந்தோஷத்தை அனுபவம் செய்யக்கூடிய முற்றிலும் தூய்மையான ஆத்மா ஆகுங்கள், சம்பூர்ண தூய்மையான ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சுகத்திற்கும் சாந்திக்கும் அம்மா தூய்மை இல்லையா? ஹிந்தியில் அழகாக ஜனனி அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார். ஜனனின்னா அம்மா. ஸோ தூய்மை எங்கே இருக்குதோ அங்கே சுகம், சாந்தி, செல்வம் எல்லாமே வந்து சேர்ந்துடும். சுத்தம் சோறு போடும் நம்மை அறியாமல் தமிழில் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியல இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆழம் இருக்குதுன்னு. அதனால தான் பாபா சொல்கிறார், ரஜோ பிரதான தூய்மையாக இருந்த அந்த முனிவர்களுக்கே காடு தேடி சோறு வருதுன்னா, நீ சதோ பிரதான தூய்மையாக இருக்கிறன்னா உலகத்தின் அழிவின் பொழுது உனக்கு உணவு கிடைக்காதா? யோசிச்சுப்பார். ஆனால் நீ பாபா சொல்கிற மாதிரி இப்போவே நடக்கணும். இங்கே உன்னுடைய நாக்கை கட்டுப்படுத்தலை, எதுவுமே ஃபாலோ பண்ணலன்னா நீ அந்த தூய்மையே ஆகலை. அப்போ பாபா விட்டுருவார். ஸோ தூய்மை இருக்கும் இடத்தில் சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கும். ஏன்னா தூய்மை தான் அம்மா. அம்மா சுகம் சாந்தியை ஈன்றெடுத்த தாய். அந்த தூய்மை இருக்கிற இடத்துல அதோடைய குழந்தை குட்டிங்க சுகமும் சாந்தியும் இருக்கும். ஆனால் எந்த விதமான அசுத்தம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு துக்கமும் அசாந்தியும் அனுபவம் ஆகும். இப்போ அசாந்தி துக்கம் வருதுனால ஏதோ ஒரு அழுக்கு உங்கள் மனசில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. பிராமண வாழ்க்கையினாலே ஒவ்வொரு வினாடியும் சந்தோஷத்தில் மிதக்கிற வாழ்க்கை, சந்தோஷத்தின் ஊஞ்சலில் ஆடுற வாழ்க்கை, குஷியாக இருக்கிற வாழ்க்கை. குஷி தான் பிராமண வாழ்க்கையின் உயிர் மூச்சுன்றார். பிராமணன் எதை இழந்தாலும் குஷி இழக்கக்கூடாதுன்றார். குஷி போயிடுச்சுன்னா பிராமணன் இல்லை, நீ செத்துட்டன்றார். அதனால் துக்கத்தின் காட்சியே இருந்தால் கூட உங்ககிட்ட தூய்மையின் சக்தி இருந்துச்சுன்னா துக்கத்தின் அனுபவமே உங்களுக்கு ஆகாதுன்ற எப்படி சூப்பராக சொல்கிறார் பாருங்க. அந்த தூய்மையின் சக்தினா என்ன அர்த்தம்? எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறது. ஒரு பாபாவை தவிர எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறது தான் தூய்மையின் சக்தி. அப்போ துக்கத்தின் காட்சியில் கூட அதோடைய பிரபாவம் உங்களுக்கு ஏற்படாது. தூய்மையான ஆத்மாக்கள் சுகத்தை கொடுக்கும் வள்ளலாக மாறுறாங்க இல்லையா? சுகத்தின் வள்ளல் சிவபாபா, நீங்கள் மாஸ்டர் சுக வள்ளலாக மாறுவீங்க. அப்படி மாறி துக்கம் நிரம்பிய வாயுமண்டலத்தையே ஆன்மீக சந்தோஷம் நிரம்பிய வாயுமண்டலமாக மாற்றிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் இப்போவே சக்தி கொடுக்குற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறார். சுபமான எண்ணம் வைக்கிற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறார். அதுதான் தூய்மை, அதுதான் தூய்மை ஆகும். ஸோ அப்போ துக்கம் இங்கே இருந்துக்கிட்டு, இப்போ குவைத்தில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஸோ அவங்களுக்கு உங்களால் சுகத்தின் அதிர்வலைகளை கொடுக்க முடியும். அதை வெறும் நியூஸாக பார்க்காம உடனடியாக நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். எங்கே எந்த துக்கம் வந்தாலும் உடனடியாக உங்களுக்கு தோண வேண்டியது அங்களுக்கு துக்கத்தை கொடுக்கணுன்ற சுகத்தின் அதிர்வலைகளை கொடுக்கணுன்றது தானே தவிர என்னாச்சு, எத்தனை பேர் செத்தாங்க, அந்த ஆர்வம் மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, அதை நீங்கள் பார்க்கணும், ஏன்னா நீங்கள் தானே தாய். ஆனால் அவங்களுக்கு எந்த மனநிலையில் பார்க்கணும்? சுகத்தை கொடுக்கணுன்ற மனநிலையில் விலகி பார்க்கணும், பதறக்கூடாது. அது குவைத்தில் நடந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் நடந்தாலும் சரி. அப்படி இருந்தால் தான் நீங்கள் தூய்மையான ஆத்மா, சதா ஆனந்தமாக இருப்பீங்க.
ஸ்லோகன். நீங்கள் சாதனங்களை எவ்வளவு பயன்படுத்தினாலும் உங்களுடைய ஆன்மீக சாதனையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த சாதனங்கள் இல்லையா, ஒரு ஏசி ரூம் இருக்குது, அப்படியே ஓய்வாக இருப்போம், அப்படி கிடையாது. எது இருந்தாலும் சாதனை குறையவே கூடாது. பாபாவுடைய நினைவு குறையவே கூடாது. அந்த சாதனங்களின் பக்கம் உங்களுடைய புத்தி போய் மாட்டிக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு கொண்டிருத்தல் அப்படின்னு பாபா சொல்கிறேன். செம பவர்ஃபுல்லான முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.